ஹாய் காய்ஸ் அண்ணங்காருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகே கரோன் ஷட் தானா ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒன் சைட் லவ் ஸ்டோரி பார்த்துடலாம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்ட் ஜஸ்ட் இமேஜின். இப்போ அப்படியே கட் பண்ணால் சியோலேம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்டான மேன்ஷன் தான். ரொம்ப பெரிய மேன்ஷனாக இருக்குது. ஒரு 250 மெய்ட்ஸ் கிட்ட மட்டுமே ஒர்க் பண்ணுறாங்க ஷிஃப்ட் வைஸ். இப்போ அப்படியே போனால் நைட் ஷிஃப்ட்டுக்கு அந்த மெய்ட்ஸ் எல்லாம் அவுட் ஆகிட்டு மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு மெய்ட்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க எல்லாரையுமே ஒரே ஒரு பர்சன் தான் லீட் பண்ணுறாரு. அவர் பேர் சைமன். ஓகே, எல்லாருமே ரெடி தானே? எஸ் சார். 10 மெம்பர்ஸ் இன்றைக்கி கிச்சனை மட்டும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. 10 மெம்பர்ஸ் பேக்கில் கார்டனிங் வேலை ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நேற்றே கிராசஸ் எல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு மேடம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் சார். தென் மார்க்கெட் போகிறவங்க இன்றைக்கி யார் யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் தனியாக வராங்க. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேடம் டயட்டில் இருக்காங்க, புரியும்ல? ஓகே சார். அண்ட் தென் மீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. லோப்ஸ்டர் வேண்டாம், இந்த வீக்கு லோப்ஸ்டர் வேண்டாம். ஓகேவா? ஓகே சார். தென் டிரைவிங் யார் யார் சார்? ஒயிட் அண்ட் பிளாக் காரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ரெட் அண்ட் ஒயிட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே சார். ஞாபகம் வச்சுக்கோங்க, மேம் இந்த வீக் ஃபுல்லாக இந்த காரில் தான் போவாங்க. ஓகே. தென் மேம் இன்னைக்கு வேக்கப் பண்ணுறது யார் சார்? டைம் ஆயிடுச்சுமா, மணி 6 மணி ஆச்சு, போ கெட் ரெடி ஃபாஸ்ட் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு அர்ஜென்ட்டாக உள்ளே வரா. எல்லாருமே நீட்டாக ஒரே மாதிரியான யூனிஃபார்ம்லாம் அப்படி இருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி வந்து அவள் டோர் கிட்ட வரும்போது கரெக்டாக ரூமுக்குள்ளேருந்து அலாம் சவுண்டு கேட்குது. அவள் டோரை அப்படியே சவுண்டே வராமல் ஓப்பன் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து அலாம் ஆஃப் பண்ணிவிட்டு, மேம் மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் மேம் அப்படிங்கிறா. அப்படியே லைட்டாக பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டு அந்த பெட்ஷீட்குள்ளேருந்து நீங்கள் தான் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ண முடியாமல் பண்ணிக்கிட்டு அவளை பார்க்குறீங்க. உங்கள் லெஃப்ட் சைடு 2 மெய்ட் நிற்கிறாங்க. உங்கள் லெக்கு கிட்ட 2 மெய்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. ஒரு மெய்ட் உங்களை வேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. குட் மார்னிங். மார்னிங் மேம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே லெக்கு கிட்ட பார்க்குறீங்க. அந்த மெய்ட்ஸ் கையில் டவல் ப்ரஷ்ஷோடு நிற்கிறாங்க. இந்த சைட் பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ வந்து வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் போவீங்க இல்லையா? ஸோ அதுக்கான அந்த ஜிம் சூட்டெல்லாம் அவங்க ரெடியாக வச்சிட்ருக்குறாங்க. எல்லாரையும் பார்த்து குட் மார்னிங். மார்னிங் மேம். மார்னிங் டு யூ. எஸ் மேம். டைம் 6 மேம். ஓகே மேம். எழுந்துட்டாங்களா? எஸ் மேம். ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்ஷீட்டை த்ரோ பண்ணுறீங்க. அதை ஒரு மெய்ட் கையில் வாங்குறாங்க. நீங்கள் பேஸ்ட் அண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு டவலை வாங்கிக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு ஒரு கரெக்டாக 10 மினிட்ஸில் வெளில வரீங்க. அவங்க சூட்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் கீழே போகிறீங்க. உங்கள் கையில் இந்த ரன்னிங் போகிறப்போ ஒரு மீட்டருக்கான வாஷ் வியர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை ஒரு மெய்ட் வந்து உங்களுக்கு வியர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஹார்ட் பீட்டு அந்த ஸ்டெப் மூமெண்ட் எல்லாம் நோட் பண்ணுற அந்த வாஷை அதை நீங்கள் ஆர்ம்ஸ் கிட்ட அதை வியர் பண்ணுறீங்க. சைமன் அங்கிள், அங்கிள் வாயன்மா இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் உள்ளே வராங்க. மார்னிங். மார்னிங்டா. ரெடியா அங்கிள்? ரெடிடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ரொட்டீன் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. 1/2 hour யோகா, 1/2 hour மெடிடேஷன்ஸ், அப்படியே ரன்னிங், ஜாக்கிங், வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8:30க்குள்ளே அவங்க மார்னிங் ரொட்டீனை ஒரு 10 பேர் வச்சு அசைன்மெண்ட் வைஸாக அப்படி போய்கிட்டு இருக்க அவங்களோட ரொட்டீன். நீங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இப்போ ரூமை விட்டு வெளியில் வர்றீங்க. அவ்வளோ அழகாக நீட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, பிஸ்னஸ் விமன் கெட்டப்பில் கோட் சூட் வியர் பண்ணி நல்லா டைட்டான போனி நல்லா லாங்காக பன் மாதிரி போட்டு நீங்கள் ஒயிட் கலர் ஷர்ட்டு பிளாக் கலர் கோட் போட்டு அதுக்கு பர்ஃபெக்டான பேண்ட் வியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க. லைனாக நிற்கிறாங்க. ஒருத்தவங்கள்ட்ட இருந்து உங்கள் மொபைல் வாங்கிக்கிறீங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து உங்கள் வாட்ச் வாங்கிக்கிறீங்க. அங்கிள் அப்படிங்கிறீங்க. அந்த மெய்ட்ஸ் அப்படியே ரிலீவ் ஆகிட்டு உங்களை விட்டு உங்கள் கூட சைமன் அங்கிள் மட்டும் கீழே இறங்கி வராங்க. உங்களோட ஸ்கெட்யூல் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்குள்ளே தான் போகிறீங்க. சைமன் அங்கிள் அப்படியே அந்த ஸ்கெட்யூல் சொல்கிறத ஸ்டாப் ஆகிட்டாரு. நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிட்டு உங்கள் அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணி அவங்க கன்னத்தில் ஹாவ் எ நைஸ் டேம்மா. நைஸ் டே டி. என்ன ரெடி ஆகிட்டியா? ஐம் ரெடி. சாப்பிட்லாமா? மா உன்னை பிச்சிருவேண்டி. வீட்டில் சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னடி பழக்கம்? உட்காரு. அம்மா வேண்டாமே. உட்காரு.
அப்போ நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அந்த கிச்சனோட கவுண்டர் டாப்பை காட்டுறீங்க. உங்கள சுற்றி ஸ்டில் 15 மேட்ஸ் கிட்ட நிற்கிறாங்க. உங்கள் கிச்சனே பார்த்தோம்னா எப்படி சொல்கிறது, ஒரு மேன்ஷனோட ஹால் ரேஞ்சில் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஏறி கவுண்டர் டாப்பில் உட்காடுறீங்க. எல்லாருமே அப்படியே ஹேண்ட் ரெண்டையும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மேட்ஸு உங்களுக்கு பிளேட்டில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு உங்கள் அம்மா கையில் கொண்டாந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டு அந்த ஃபுட்டை அப்படியே மிக்ஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஒயன் அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, அது மட்டும் அனுப்பிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் இம்பார்ட்டன்ட் வெயிட். ஒயன்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலேருந்து அந்த மொபைலை வாங்கி ஓரமாக வச்சுட்டு அவங்க அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. அம்மா ப்ளீஸ்மா ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெயில்மா. இது கிச்சன், ஓ முன்னாடி நிற்கிறது ஓ அம்மா, சரியா? சாப்பிடு. அம்மா அது மட்டும் சென்ட் பண்ணிடுறேன், நீங்களே சென்ட் பண்ணிடுங்க, மெயிலெல்லாம் டைப் பண்ணிட்டேன். சைமன் எஸ் மேம், இதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலில் உங்கள் அம்மா சைமன் அங்கிள்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் சைமன் அங்கிளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அங்கிள் ஸ்கெடியூலை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சைமன் அங்கிள் உங்களோட ஸ்கெடியூல் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி முடிச்சுட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு ஃபீடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அங்கிள் எஸ் மேன் அப்படிங்கிறாங்க. அந்த 1 to 2 o'clock இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த போர்ட் மீட்டிங்கை மட்டும் கேன்சல் பண்ணுறீங்களா இன்றைக்கி? என்னாச்சுமா? ஏன்? இல்லை அங்கிள், அதில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது பர்சனலாக, அதான். பர்சனல் ஒர்க்கா? எனக்கு தெரியாமையா? அங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சது தானே, ப்ளீஸ் அந்த 1 to 2 மட்டும் வேண்டாமே. அது இல்லைம்மா, லாஸ்ட் டேயும் இதை தான் சொன்னேன், அந்த போர்ட் மீட்டிங்கை கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ வேறு வழியே இல்லைம்மா, இன்றைக்கி மஸ்ட்டாக நீ அட்டன் பண்ணி தான் ஆகணும். உன்னோட பர்சனல் ஒர்க்குன்னு சொன்ன பாரு, அந்த ஒர்க்கு இன்றைக்கி நீ பண்ண முடியாது. சாரிடா. அம்மா சரி விடுடி, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, அவ்வளோதானே. ஓகே லவ் யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க. இன்னொரு மெய்ட் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் சன் கிளாஸை கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த சன் கிளாஸை வாங்கிக்கிட்டு சைமன் அங்கிள்கிட்ட உங்கள் மொபைலை வாங்கிக்கிட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க. கார்ஸ் எல்லாமே லைனில் இருக்குது. அங்கிள் தேர்டாக நிற்கிற காருமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அந்த காரில் ஏறுறீங்க. சைமன் அங்கிள் மட்டும்தான் உங்களுக்கு டிரைவராக ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வெளியில் போகிறீங்க. உங்கள் முன்னாடி 2 கார், பின்னாடி 2 கார் வருது. எல்லாருமே லேடிஸ் டிரைவர் தான். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் கம்பெனிக்கு போயிட்டுருக்கீங்க. ஓகேடா, நம்ம சின்னதாக உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். சியோலே டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் விமன் நீங்கள் தான். அதுவும் ரொம்ப யங்கான பிஸ்னஸ் விமன் நீங்கள் தான். நீங்கள் காலேஜ் முடிச்சோடனே உங்கள் ஹோல் பிஸ்னஸே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க உங்கள் ஹேண்டில். சிங்கிள் ஹேண்டிலாக அதை ஹேண்டில் பண்ணி நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து அப்பா கிடையாது. ஸோ உங்கள் அப்பா இறந்த செகண்டில் வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்கள் காலேஜை முடித்த செகண்ட்லேயே எல்லா பிஸ்னஸுமே நீங்கள் டேக் ஓவர் பண்ணியிருப்பீங்க. இன்ன வரைக்கும் ஒரு சிங்கிள் பொண்ணாக அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நின்று ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய பில்லியனர் அப்படின்னா, உங்கள் இண்டஸ்ட்ரி இல்லாத பிளாட்ஃபார்மே கிடையாது. சாஃப்ட்வேராக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஒரு கார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னவா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களோட கம்பெனி கால் வைக்காத இடமே கிடையாது. கேமிங்கு, ப்ராடக்ட்ஸு, அந்த அளவுக்கு நீங்கள் சியோவில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்க ஒரு யங்கான பிஸ்னஸ் விமன் நீங்கள். ஸோ நீங்கள் அப்படியே இப்போ கம்பெனிக்குள்ளே போகிறீங்க. உங்கள் கார் அப்படியே ஸ்டாப் ஆகுது. நீங்கள் கீழே இறங்கும் போதே அங்கே ரிசப்ஷன்லேருந்து நீங்கள் அந்த சிஓ சீட்டுக்கு போகிற வரைக்கும் அத்தனை பேருமே எழுந்து தான் நிற்பாங்க. இது ரெகுலராக எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே பவ் பண்ணி எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அங்கேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களை பார்க்கையில் ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ஸை கொடுக்கும். நீங்கள் உள்ளே வரும்போதே அந்த மாதிரி நீங்கள் ஒரு வாக் பண்ணி ஸ்டைலாக உள்ளே வருவீங்க. எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். எம்ப்ளாயீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களோ அந்த டயத்தில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. எந்த டயத்தில் அவங்களுக்கு அடாப்ட் ஆகி போவீங்களோ அந்த அளவுக்கு அவங்கள ரொம்பவே அடாப்ட் பண்ணி பார்த்துக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நீங்கள் இருப்பீங்க. சைமன் அங்கிள் அவங்க கூட சின்ன வயசுலேருந்தே கூட இருக்கிறனால உங்களுக்கு அவர் வந்து லைக் ஒரு ஃப்ரெண்ட்லி, உங்கள் ஃபேமிலி மெம்பர் அந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிக்குவீங்க.
ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே போகும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆக்சுவலி உங்கள் பிஸ்னஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கு இல்லையா, எல்லா ஒரு ப்ரொடக்ஷன்லேயும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ளோராக அப்படி தான் போகும். இந்த ஃப்ளோர் வந்து இந்த ப்ரொடக்ஷன், அடுத்தது அடுத்த ப்ரொடக்ஷன், அடுத்தது சாஃப்ட்வேர், அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து மார்க்கெட்டிங் அப்படியே போயிட்டுருக்கும்போது நீங்கள் ஃபைனலாக 7th ஃப்ளோரில் தான் இருக்கிறீங்க. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட் தான் உங்கள் ஃப்ளோருக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது இப்போ உங்க கூட வந்த அவ்ளோ மேட்ஸுமே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுப்பாங்க. அந்த கார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த செக்யூரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே நின்றுவாங்க. சைமன் அங்கிளோட மட்டும்தான் உள்ளே என்ட்ரு ஆவீங்க. உங்களை சுற்றி அந்த எம்ப்ளாயீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் வரவும் எல்லாருமே எந்திரிச்சு பவ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் B12 அப்படின்ற ஒரு டீம் போர்டு போட்டு அங்கே ஒரு சம் டீம் மெம்பர்ஸ் நிற்பாங்க. அவங்க சைடு தான் உங்கள் ஐஸ் அந்த ரூம்குள்ளே என்ட்ரான செகண்ட் ஸ்ட்ரைட்டாக அந்த B12 அப்படிங்கிற பிளேஸுக்கு தான் போகும். பிகாஸ் அது வந்து ஜேகேயோட டீமு. அந்த டீமோட ஹெட் வந்து ஜேகே தான். நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் உங்கள் லிப் ஓரத்தில் வரும். நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே போகிற வரைக்கும் நீங்கள் ஜேகே மேலேருந்து உங்கள் ஐஸே எடுக்க மாட்டாங்க. பட் எல்லாருமே அங்கே பவ் பண்ணி நிற்கிறனால ஜேகே உங்களை அவ்வளோவா நோட் பண்ண மாட்டான். நீங்கள் உள்ளே போயிட்டு உங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் சீட்டில் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு உங்கள் கிளாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் ரைட் சைடு தான் டேர்ன் பண்ணுறீங்க. ஏன்னா ஜேகேயோட டீம் அங்கே தான் இருக்கும். அதில் ஜேகே தான் உங்கள் கண்ணில் ஃபர்ஸ்ட்டு படுற மாதிரி உட்காந்து நிற்பான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஒரு க்யூட்டான ஸ்மைல் உங்கள் ஃபேஸில் அப்பியர் ஆகும். சைமன் அங்கிள் தான். அங்கிள் ஒரு வழியாக உள்ளே வந்துட்டியா? அது என்னன்னே தெரியல ஓயன். வீட்டிலேருந்து இந்த 7th ஃப்ளோர் வர வரைக்கும் உன்னை அடிச்சுக்க யாருமே கிடையாது. ஆனால் இந்த ரூமுக்குள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறம் உன்னை கையில் பிடிக்க யாருமே இருக்காது. ஆனால் அவ்வளோ ஹாப்பினஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து உட்காந்துடுறேன். எப்படின்ட்டான்னு தெரில. இன்னைக்கு கொஞ்சம் அழகாக இருக்கிறான்னு. அவன் எப்போதும் கொஞ்சம் அழகாக தான் இருக்கிறான். அங்கிள் கண்ணு வைக்காதீங்க, அவனுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடும். பாருடா. சரி 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 ஓயன். அங்கிள் அந்த ஃபைல்ஸ் எல்லாங்க எதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃபைல்ஸாக எடுத்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே செக் பண்ணிவிட்டு ஜேகே பார்க்குறீங்க. இப்போ அப்படியே ஜேகே தாண்டா. ஜேகே ரொம்ப ஜாலியான ஜோவியலான கேரக்டர். இன்ஃபேக்ட் எப்படின்னா காலேஜில் அவங்க கூட யூஜி ஒன்றா தான் படிச்சிருப்பான். ஜேகே உங்களுக்கு காலேஜ் படிக்கிற டயத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக இருந்தாலும் ஜேகே தான் அவங்களோட பெரிய வீக்னஸ் பாயிண்ட்டு. அவனை பார்க்குற செகண்ட் நீங்கள் டொயின்னு ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஜேகே நீங்கள் சொல்லப்போனால் ஒன் சைடாக நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது ஜேகேக்கே தெரியாது. ஜேகே இதெல்லாம் முடிச்சுட்டு அவனோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் கம்பெனிலேயே வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். அவன் நார்மலாக ஒரு ஆஃபீஸ்க்கு வர எம்ப்ளாயி. உங்கள் ஆஃபீஸ்க்கு வர ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு எம்ப்ளாயி. அவ்வளோதான் அவனை பொறுத்த வரைக்கும். அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அம்மா அப்பா கூட லிவ் பண்ணியிருக்கிறான். ரொம்ப பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது. ஸோ அவ்வளோதான்டா ஜேகேயோடது. இப்போ அப்படியே நீங்கள் தான் எல்லா ஃபைல்ஸையும் பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே எல்லாத்தையும் ஜாலியாக பேசுகிறான். நீங்கள் அதை ஒரு மாதிரி ஒரு சின்ன ஏக்கத்தோடு தான் பார்ப்பீங்க. டே மச்சான், இது செம்ம சிரிப்பாயிடுச்சுடா. பாருக்கு இவளை கூட்டிகிட்டு போனா இவன் என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்கிறா? என்ன ஜேவி? அதை ஏன் ஜேகே கேட்குறா? தண்ணி அடிச்சுட்டு பாருக்கு அங்கே இருப்பான் பாரு, அவன் கூடயே போய் வாடா டான்ஸ் ஆடுன்னு கூப்பிட்டு இருக்கா. சோமி, நீ குடிச்சா என்ன பண்ணுவேனே உனக்கு தெரியாதாடி? அது இல்லை ஜேகே, நேற்று கம்மியாக தாண்டா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 4th ரவுண்டு தாண்டுறப்ப தான் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. ஏ சோமி, உனக்கு இப்போ மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் இதான் வேலை. நீ குடிச்சிட்டு மட்டையாயிடுற. உன்னை கொண்டு போய் உங்கள் வீட்டில் சேர்க்குறதுக்குள்ளேயும் என் உயிர் போயிடுது. அப்படியா? தெரியல மச்சான். ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கண்ட்ரோலாக குடிக்கிறோம், ஓகேவா? இதே 100 தடவை சொல்லு. அது சரி சயாங். சயாங், இங்கர்றி அப்படின்னு சொல்லிட்டு சயாங் தலையிலேயே ஒரு அடி அடிக்கிறான். டே, தலையில் அடிக்காதானே உனக்கு எத்தனை டைம் சொல்லிட்டு இருக்கேன்? ஹேர் ஸ்டைல் என்ன ஆகுறது? பின்ன ஏத்து பார்லேருந்து வீட்டுக்கு சேஃபாக போனியான்னு கேட்குறது கூப்பிட்டா என்னதான் நீ அவனை அப்படி பேன்னு பார்த்துட்டு இருக்க? நான் ஒன்றும் அவனை அப்படி பார்க்கலையே. ஐயோ, பச்சையாக தெரியுது ஜங்குக்கு அப்படி வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறேன்னு. சயாங், என்னவா பார்த்த? ஆமாம் ஜேகே, யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் டுடே. அப்படியா? தேங்க்ஸ். நான் எப்போவுமே கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக தான் இருப்பேன். ஆனால்
இவ்ளோ ஓப்பனா என்ன பார்க்காத. எனக்கே ஷை ஆகுது. அப்படிதான் பார்ப்பேன். உனக்கு ஷை ஆனாலும் நான் அப்படிதான் பார்ப்பேன். ஓகே, ஓகே, ஓகே காய்ஸ். இத அப்படியே ஸ்டாப் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம B12 டீம் கிட்ட கிட்டத்தட்ட 8 ஃபைல் பெண்டிங்ல இருக்கு. நம்ம கிட்ட 4 ப்ராஜெக்ட் இருக்கு கையில. அதுல 2 மட்டும் தான் முடிச்சிருக்கோம். மீதி இன்னும் 2 அப்படியே இருக்கு. அது என்னன்னே தெரியல. நம்ம பாஸ் ஒயன் நம்ம டீமை மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏனே தெரியலல்ல ஜேகே. நீ ஏதாச்சும் நோட் பண்ணிருக்கியா? ம் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிஸ்டர் போயிட்டு அவன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ சோமி தான், ஏ வி, இதை நீ நோட் பண்ணியிருக்கியா? எதுடி? நம்ம ஒயின் பாஸ் இருக்காங்கல்ல, உள்ள என்ட்ரு ஆகுற வரைக்கும் அப்படியே லயன் மாதிரி வருவாடா. கரெக்டாக அந்த 7th ஃப்ளோருக்குள்ள வரும்போது அவள் அப்படியே பூனைக்குட்டி மாதிரி இருக்கும் அவன் ஃபேஸு. அதுவும் லைக் ஒரு ஸ்மைலியாவே வருவா. அப்போ ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருப்பா தெரியுமா? நானும் என்னென்னமோ பார்லருக்குலாம் போகிறேன், என்னென்னமோ பண்ணுறேன், அவ்வளோ மாதிரி ஆகவே முடியலையே. என்னடா காரணம்? நல்ல மனசு வேணும் வி. அப்படி பார்த்தா உன்னை விட எனக்கு நிறையா இருக்குடா. என்னது வாய் கொழுப்பு தானே உனக்கு? ஏய் அது மட்டும் இல்லடா. சயாங், நீ கூட நோட் பண்ணியா? நம்ம கூட லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல செம்ம பெரிய மிஸ்டேக்கு. சாமி பயந்துக்கிட்டே இருந்தோம்ல. ஆனால் ஒரு மாதிரி அப்படியே அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாங்கல்ல. அப்போ எனக்கு ஒயன் பாஸை தூக்கி என் ஹெட்டுக்கு மேலேயே உட்கார வைக்கணும் போல தோணுச்சு. வெயிட் தாங்க முடியாது இல்லையா, அதனால பண்ணலை. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. அவகிட்ட அப்படி என்ன இருக்கு நீங்கள் 2 பேரும் இவ்வளவு சொல்கிறீங்க? எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறா தெரியுமா? சுத்தமாக எனக்கு பிடிக்கல. என்னமோ அவ தான் எல்லாமேங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. சயாங், என்ன பேசுற? எங்க 2 பேருக்கும் அப்படி ஒன்றும் தோணுனதே இல்லையே. ஆமாவி, இவனா பார்த்துருக்கியா? முன்னாடி 2 காரு, பின்னாடி 2 காரு, எப்போ பார்த்தாலும் கூட 30 பேர் 40 பேரோட. என்னமோ அவகிட்ட தான் பணம்லாம் நிறையா இருக்கிற மாதிரி ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாள்ல. ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுப்பா. உனக்கு பொறாம. அவ பார்க்க எவ்வளோ அழகா இருக்கிறா தெரியுமா, அதனால உனக்கு பொறாம. சோமி, அவ எவ்வளோ அழகா இருந்தாலும் இவ்வளோ திமிரெல்லாம் ஆகாது சரியா? இவ நல்லா பேசுவா சாயா. இவ வி, இங்க வா, இவகிட்ட பேச முடியாது. லாஸ்ட் டைம் அந்த ப்ராஜெக்ட்ல மிஸ்டேக் பண்ணினதே இவ தான். ஆனால் ஒயன் அதை எவ்வளோ ஈஸியாக மேனேஜ் பண்ணா தெரியுமா? சரி ஓகே, டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க பாருங்கன்னு எவ்வளோ கைண்டாக பேசினா தெரியுமா? அவன் ஒன்றும் வேணும்லாம் பேசல. அன்னைக்கு ஜேகே கொண்டு போயிட்டு அந்த ஃபைலை சப்மிட் பண்ணான். அதனால இல்லைன்னா மட்டும் ஒயனுக்கு மட்டும் நான் தான் அந்த ப்ராஜெக்டில் மிஸ்டேக் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, சத்தியமாக என்னை அரைஞ்சே இருப்பா தெரியுமா? நான் வேணா பெட் கட்டுறேன். அவள் ஒன்றா நம்புற ஆட்டிடியூட் பர்சன். அதை வெளியில் காட்டிக்காம சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான் ஒயன். ஜேகே, நீ கூட அதை ஃபீல் பண்ணியிருக்க தானே? ஜேகே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு சயா ஜேகேயை கூப்பிட்றா. ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறான். டே, நீ சொல்கிறா நிஜமாவே ஒயனை பார்க்க ஆட்டிடியூட் பர்சன் மாதிரியா இருக்கு? அப்படி ஒன்றும் பெருசாக எதுவும் தெரிலல்ல? மேபி தெரியலாம். நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல வி. அவங்க நமக்கு என்ன ஷோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை தானே நம்ம காட்டுவாங்க. சொல்லு. டே, இதை நான் 100% ஒத்துக்கவே மாட்டேன் சயாங் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ மினி, கண்டிப்பாக நானும் ஒத்துக்க மாட்டேன். இவ்வளோ யங் ஏஜில் ஒரு பொண்ணு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வேர்ல்டுலேயே நம்பர் 1 பொசிஷனில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுறா தெரியுமா? நான் இப்போவும் சொல்கிறேன்டி சயா, உனக்கு பொறாம தாண்டி. சோமி ஒன்னா என்ன கையெல்லாம் வாங்குற வி? அவளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. எனக்கு கோவம் வந்துச்சு பிடிச்சி கடிச்சு வச்சிருவேன். டி கதையை விட்டுட்டு தயவு செஞ்சு கோடிங்க பாருங்கடா. ஆல்ரெடி 1008 எரர் இருக்கு. எவ்வளோ நேரம் தான் இதுக்கு நான் மட்டும் கிளியர் பண்ணுறது? போங்கடா, போய் எல்லாம் ஒர்க்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறான். ஸோ ஆளுக்கு எல்லாரும் அந்தந்த ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒவ்வொரு ஃபைலு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இருக்கிற அத்தனை மீட்டிங்ஸுமே அட்டென்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே டைம் 1 to அந்த 2 o'clock ஆகுது. இப்போ நீங்கள் அப்படியே சைமன் அங்கிளை பார்க்குறீங்க. சாரிடா அங்கிள், போர்ட் மீட்டிங் போகணுமா? கண்டிப்பாக. அப்போ இன்றைக்கி நான் உன்னை பார்க்கவே முடியாதா? ஒயன், இங்கே நான் உட்காந்து 24/7 அவனை பார்க்குறதானடா.
அப்புறம் என்ன, இந்த லஞ்ச் பிரேக் மட்டும் கேன்டீன்ல உட்காந்துருக்க போறான். என்ன, நீயும் சாப்பிடுற மாதிரி போயிட்டு அவனுக்கு எதுக்கு ஆப்போசிட்லயே உட்காந்துக்குவ. அது மட்டும் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். ஓகே அங்கிள். சரி வா, போர்ட் மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. ம். ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிச்சு உங்கள் ரூமை விட்டு வெளியில் வரும்போது நீங்கள் அப்படியே ஜேக்கி டேபிளை பார்க்குறீங்க. பிகாஸ் அவன் இப்போ லஞ்சுக்கு போயிட்டான். நீங்கள் அங்கேருந்து இறங்கி கீழே வந்து அந்த கேன்டீனை கிராஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்கள் போர்ட் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிராஸ் பண்ணி போகும்போது ஜேக்கிவே தான் பார்த்துட்டு போயிட்டுருக்கிறீங்க. எல்லாருமே நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிசிப்ளினாக கொஞ்சம் கீப் அண்ட் காமாக அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேகே நல்லா ஸ்மைலி ஃபேஸோட அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு போகிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அவன் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சுட்டு சடனாக அவங்கள தான் பார்க்குறான். அவங்க 2 பேர் ஐயுமே ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்குள்ளே அப்படி கனெக்ட் ஆகுது. நீங்கள் டக்குன்னு ஐ கான்டாக்டை டிசப்பாயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே அந்த ஸ்பூனை வாயில் வச்சுக்கிட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் போர்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. அவன் சோஷியல் எப்போதும் போல் கேஷுவலாக விட்டுட்டு அவன் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ நீங்கள் போர்ட் ரூம்குள்ளே போயிட்டு உங்கள் மீட்டிங்கை நீங்கள் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க. ஜேகேயும் கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் கேபினுக்கு போயிட்டான். இப்போ நீங்கள் உங்கள் 7th ஃப்ளோர் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பேஸ்க்கான ஹெட்டுமே அங்கே தானே இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட அப்படியே நீங்கள் பேசிக்கிட்டு வாக் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. ஓகே, ப்ரொடக்ஷன் ஏன் இந்த தடவை இவ்வளோ கம்மியாக இருக்குது இந்த வீக்கில்? மேம், சம் மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட நான் வந்து சேரலை. யூரோப்லேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரீசன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? ஆக்சுவலி மேம், நம்ம இவ்வளோ நாள் வந்து சி மூலியமாக தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ ஃப்ளைட்டில் அவங்க சென்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி ஃப்ளைட்டோட டைமை பொறுத்து ப்ரொடக்ஷனோட மெட்டீரியல்ஸ் வந்து லேட் ஆகும் நம்மளை வந்து ரீச் ஆகுறதுக்கு. ஆனால் ஏன், நம்ம ஷிப் மூலியமாக தானே நம்ம கொண்டு வந்துட்டு இருந்தோம், அதையே ஸ்டாப் பண்ணீங்க? இல்லை மேம், கடைசியாக எடுத்த ஆர்டரோட வந்து பல்க் அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து ஷிப் செட் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா மெட்டீரியல் டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு ப்ரொடக்ஷனில் வந்து பாதிப்பாகும் இல்லையா? சைமன் அங்கிள். எஸ் ஒயன், நான் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனிக்கிட்ட நான் பேசணும். எனக்கு மெட்டீரியல்ஸ் சீக்கிரம் வந்து சேரணும். ஓகேவா? ஓகே ஒயன். டூ இட் இமிடியேட்லி. நான் ஒயன் இப்போது வித்தின் 2 மினிட்ஸ். ஆனால் ஒயன்மா, ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அங்கிள் ஆல்ரெடி 4 செகண்ட் போயிடுச்சு. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் அந்த டோர்லேருந்து உங்கள் ரூம் கிட்ட வர்றதுக்குள்ளேயுமே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி உங்கள் ப்ரொடக்ஷனுக்கான மெட்டீரியல்ஸை நீங்கள் ஷிப் மூலியமாக கொரியாவுக்கு கொண்டு வரதுக்கு ரெடி பண்ணிட்டீங்க. சைமன் அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு இப்போ அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை தான் பார்க்குறீங்க. இப்போ எப்படி சார் முடிஞ்சுது? மேம், நீங்கள் பேசுனா எல்லாமே சரியாயிடும். அதனால தான் உங்ககிட்ட நியூஸ் கொண்டு வந்தேன். நான் பேசுனா மட்டும் இல்லை, பேசுகிற விதத்தில் பேசுனா எந்த விஷயமுமே சரியாயிடும். நமக்கு தேவை நம்மளோட ஒர்க்கு 100% ஸ்டாப் ஆகாமல் அது ரன் ஆகணும். ஐ மீன் கரெக்ட்? எஸ் மேம். அப்படி ரன் ஆகிற அந்த ப்ரொடக்ஷன் 100% அந்த ப்ராடக்ட் பீப்புள்ஸ் கிட்ட போய் சேரணும் வித்தவுட் டிலேயில். கரெக்ட்? எஸ் மேம். அப்போ நாமளும் டிலே இல்லாமல் ஒர்க் பண்ண கற்றுக்கணும் சார். சாரி மேம், இட்ஸ் ஓகே, கீப் இட் அப். நெக்ஸ்ட் டைம் இது நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிராஸ் பண்ணி வரும்போது நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க. ஸோ நீங்கள் போன அடுத்த செகண்ட் சோமி, சயாங் அண்ட் பி 3 பேரும் அப்படியே ஒன்று சேர்றாங்க. இப்போ சயாங்னா பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஆட்டிடியூட் காட்டினா பார்த்தீங்களா? சாதாரண ஒரு மெட்டீரியல்ஸ் அதை எவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம். வித்தின் 2 மினிட்ஸுங்கிறான், ஷிப்பில் வந்தாகணுங்கிறான், ஃப்ளைட்டில் டிலே ஆகுறான். ப்ரொடக்ஷன் என்ன ஸ்டாப் ஆக போதா? எவ்வளோ ஷோ பண்ணா பார்த்தீங்களா? இப்போனாச்சும் என் பேச்சை கேட்குறீங்களா? நம்புறீங்களா என்ன அப்படிங்கிறான். ஜேகே திரும்பி அப்படியே சயாங்க பார்க்குறான். பார்த்துட்டு அவன் யூஸ்வலாக எப்பவும் போல் அவன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறான். மேக்ஸிமம் இவங்களோட கம்பைன் பண்ணிக்க மாட்டான். இப்போ சோமி தான், போதுண்டி கொஞ்சம் நிறுத்துறியா? இதெல்லாம் ஒரு ஆட்டிடியூடா? யோசிச்சு பாரு, மெட்டீரியல்ஸ் வர்றதுக்கு டிலே ஆகும்னா ஒர்க்கும் ஸ்டாப் ஆகும், ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆகும்டி, மார்க்கெட் வேல்யூ கம்மியாகும், பீப்புள் கிட்ட போய் சேர்றதுக்கு டிலே ஆகும். இதை எல்லாத்தையும் யோசிச்சு 2 மினிட்ஸ்க்குள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கான். அதுவும் ஸ்மார்ட்டாக இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கான். ஒத்துக்கோடி. சோமி, நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதுல்ல? ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாரு. இவன் ஓவரா பண திமிரில் ஆடிட்டு ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் ஷவுட் பண்ணுறான். ஜேகே டக்குன்னு திரும்புகிறான். உண்மைதானே ஜேகே, உனக்கும் தெரியும்ல இவ ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதை தான் சொன்னேன்,
கொஞ்சம் நகர்றியா? அந்த ஃபைல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைல் எடுத்துக்கிட்டு அவன் ஒர்க் பண்ணுறான். சயாங் அப்படியே ஜேக்கியை பார்த்துட்டு இப்போ சோமியை பார்க்குறான். பாத்தியா, ஜேக்கிக்கு அவளை பற்றி பேசினா கூட பிடிக்காது, கண்டுக்கவே மாட்டேங்கிறான் பாரு. ஏய், அவன் அதுக்கு ஒன்று கண்டுக்கல. ஒரு பைத்தியக்காரி என்ன வேணாலும் சொல்லுவா, அதெல்லாம் காதுல வாங்கணுமான்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்காண்டி. சோமி, உன்ன இங்க பாரு, நல்லா தெரியுது. ஒரு விஷயத்த யோசிச்சு பாரு. இதே மாதிரி நீ பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்குவேன், அவ்வளவுதான். ஒரு நாள் அவ காதுல விழுந்து உன்னை வேலை விட்டு தூக்கிடுவா. வேலை விட்டு தூக்குனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ வேணா அவளுக்கு சொம்பு தூக்கு சோமி, நான் தூக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமா 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 சயாங், வி நம்மெல்லாம் சொம்பு தூக்குறோம். சயாங் மட்டும் சேலரி டேட் அன்னைக்கு அவளுக்கு கூச்ச தூக்கிக்கிட்டு இருக்கா. சோமி, சும்மா கம்முனு இரு சயாங். உன்னை பார்க்குறப்போ நல்லா தெரியுது, உனக்குள்ள இருக்க பொறாமையெல்லாம் அப்படியே பொங்கி பெருக்கெடுத்து வெளில வந்து ஒரு நாள் கண்ணு காது மூக்கு வாயு மூளை மண்டன்லாம் வெடிச்சு செதறியா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ உணர்ச்சி வசப்பட்டு எழுந்திரிச்சே நின்றுடுறா. சோமி, நீங்க அப்படியே போய் எதுக்கே நிக்கிறீங்க? சோமிக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. உங்களை பார்த்தா அடுத்த செகண்ட் ஜேகேபி சயாங் 3 பேருமே எழுந்து அப்படியே நிக்கிறாங்க. வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? அது வாட் ஹேப்பன்? நத்திங் மேம், நத்திங். Isn't everything okay? Yeah ma'am, of course. We yes ma'am. உங்ககிட்ட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற பற்றி ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தேன் இல்லையா? எஸ் மேம். அதை பற்றி எந்த டீட்டெயிலுமே எனக்கு சென்ட் பண்ணலையே. சயன் அங்கிள்? எஸ் வாயன். அங்கிள், சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேளுங்க, ஏதாச்சும் ஃபைல் எதுவும் எனக்கு சென்ட் பண்ணி வச்சாங்களான்னு. ஓகே வாயன். அங்கிள், என் டேபிளுக்கு எதுவும் வந்துச்சா? நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேனா? இல்லை வாயன், எந்த ஃபைலும் இன்னும் வரல. சொல்லப்போனால் இவங்க இன்னும் ப்ராஜெக்டை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே கொடுக்கல. சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்லேயே கேட்டுட்டேன், என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே தெரில. வி எஸ் மேம். ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க? என்னாச்சு? ஆல்ரெடி 4 days ஆச்சுல்ல. அட்லீஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட்னாச்சும் கொடுத்துருக்கலாம்ல. என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறீங்க? அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே கொடுக்கலையே நீங்கள். அட்லீஸ்ட் கோடிங்னாச்சு ட்ரை பண்ணிட்டீங்களா இல்லையா? அது மேம், ஃப்ரண்ட் அண்ட் முடிச்சாச்சு. ஓகே, டேட்டாபேஸ் டீம் ஹெட்டிங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மேம், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஹேண்டை ரைஸ் பண்ணுறான். நீங்கள் ஜேகே திரும்பி பார்க்குறீங்க, அவ்வளோதான். யூ ஆர் ஜஸ்ட் ஃப்ளாட் அந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். அவன் ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஒயன் ஒயன் எஸ் அங்கிள், கேளு. டீம் ஹெட்டு நீங்கள் தானே? ஏன் டேட்டாபேஸை பற்றி எந்த ஒரு ஃபைலுமே சென்ட் பண்ணலை எனக்கு? ஆக்சுவலி மேம், அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்புட் அவுட்புட்டுங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக கேட்டிருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி சிஸ்டம் அதிகமாக வைக்கிறனால டேட்டாபேஸை நாங்கள் என்ன சூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஆனால் நீங்கள் டேட்டாபேஸை சூஸ் பண்ணாத வரைக்கும் கோடிங்கும் இன்னும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல? எஸ் மேம், பட் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு. நாங்கள் அந்த டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜேகே, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலி டைம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணிக்காதீங்க. அதே டயத்தில் ஒர்க்கை போட்டு ரொம்ப இழுத்துக்க வேண்டாம். டேக் இட் ஈஸி. இட் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் கேக். ஸோ ஈஸியாக முடிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான். ஓகே மேம், ஈவினிங்குள்ளே எனக்கு ஒரு ரெக்கார்ட் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே மேம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஜேகே, எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார போனவன் உங்களை பார்க்குறான். அது என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இல்லை, ஆக்சுவலி நான் டேட்டாபேஸ் என்ன லாங்குவேஜ் அதை தான் கேட்க வந்தேன். ஓ, மேங்கடிபி அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு MySQL எடுக்கலான் இருக்கோங்க. நியூ வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து திரும்பி பார்த்துட்டு போகிறீங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் பெருமூச்சு விட்டுட்டு உட்காடுறானுங்க. டி ஜங்கு அடிக்காதடா, பின்ன என்ன உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணுறீங்களா? எவ்வளோ கொஸ்டின் கேட்டா பார்த்தீங்கல்ல, ஏதாச்சும் ஒன்று ஆன்சர் பண்ணீங்களா? டீம் ஹெட்டு நீ இருக்க,
அதுக்கப்புறம் எதுக்கு நாங்க பேசிக்கிட்டு? அதான் வெளக்கண்ண போடா! ஃபர்ஸ்ட்டு போயிட்டு அந்த ரெக்கார்ட ரெடி பண்ணு. அவளுக்கு அந்த மெயில மட்டும் சென்ட் பண்ணி விட்டுரு. ஆ? உங்கள கொண்டாந்து சப்மிட் பண்ண சொன்னா. சென்ட் பண்ண சொல்லல. ஏதாச்சும் ஒண்ணு ரெடி பண்ணி குட்றா! நான் எடுத்துட்டு போறதுக்கு டைம் ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறான். ஸோ, நீங்க போயிட்டு அங்க சேர்ல உட்காந்து, நீங்க ஜேகே டீமே தான் பார்த்துட்ருக்கிறீங்க. அவன் பேசுறது, அவன் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ, இப்படி தான் உங்க டே ரொட்டீன் போகுது. ஈவினிங் போல அவன் கொண்டாந்து ஃபைல வச்சுட்டு, அவன் பேசாம வெளில போயிடுறான். ஸோ, நீங்க அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டீங்க. அத ஜஸ்ட் நீங்க வாட்ச் மட்டும் தான் பண்ணியிருப்பீங்க வெளில இருந்து. ஸோ, அந்த ஃபைல நீங்க எடுத்து செக் பண்ணிக்கிட்டு, அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே ஃபைலெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, எல்லாத்தையும் விட அவன் தான் லாஸ்ட்டா போறான். ஸோ ஆஃப்டர் தட் தான் நீங்கள் கம்பெனி விட்டு வெளியில் வர்றீங்க. நீங்கள் உள்ளே போய் நுழையிற அடுத்த செகண்ட் உங்களை சுற்றி 20 கிட்ட மேட்ஸ் தான். அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்து உங்களுக்கு டின்னர் கொடுத்து உங்கள் அம்மா கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரூமுக்கு போகிற வரைக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் போய்கிட்டு இருக்கும் உங்கள் லைஃப். நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பெருசாக ப்ரீத் அவுட் எடுக்கிறீங்க. அப்பா, இன்னைய டே நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன். ஐ ஹோப் நீங்கள் என்னை பார்த்துட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என் ஒர்க் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். டேட், நாளைக்கு என்னோட மிகப்பெரிய டே. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு நாள். ஸோ ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு ஒரு டேபிளில் உட்காந்து அந்த ட்ரா எல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பென் எடுத்து உங்கள் டைரி மேலே அப்படியே ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஹாய் ஜேகே, இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருந்த தெரியுமா? உன்னோட ஹேர் ஸ்டைல் இன்னைக்கு உனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நீ போட்டிருந்த இயர்ரிங்ஸ் இன்றைக்கி ஏன் 1 இயர்ஸில் மட்டும் போட்டிருந்தேன்? எப்போதுமே டபுள் இயர்ஸில் போட்டிருப்பல்ல. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் இன்றைக்கி உனக்கு அழகாக இருந்துச்சு. அந்த ஒயிட் அண்ட் பிளாக் ஹூடிஸ் கேஷுவல் வேரில் வந்திருக்கீங்க சார். யாரும் கேட்க மாட்டாங்கண்ணா. உனக்கு மட்டும்தான்டா இந்த கம்பெனியில் ட்ரெஸ் கோடே இல்லை. ஆக்சுவலி ஷூ இன்னைக்கு கொஞ்சம் டர்ட்டியாக இருந்துச்சு பாஸ். வாக் பண்ணி வந்தீங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங்கே பார்த்தேன். ஜேகே, உங்ககிட்ட நிறைய சொல்லணும்னு தோணுது. எழுதையில் கூட எனக்கு வார்த்தைலாம் அவ்வளோவா வரமாட்டேங்குது ஜேகே. ப்ளீஸ், நாளைக்கு எனக்கு ரொம்ப பெரிய நாள். ரொம்ப எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு டே. எனக்கு ஒரே ஒரு கங்க்ராச்சுலேஷன் மட்டும் பண்ணுறியா? எனக்கு உங்ககிட்டேருந்து இது கிடைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்புறம் நான் சாரி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி லஞ்சை உங்க கூட சேர்ந்து சாப்பிட முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு போர்ட் மீட்டிங் வந்துருச்சு. அதுக்கு போகிறதாயிடுச்சு. ஆனாலும் எனக்கு ஓகே தான். நீ சாப்பிடலன்னு உன்னை பார்த்தேன். அவன் மவுத்தில் கூட 2 ரைஸு அப்படியே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அதை நீ நோட் பண்ணவே இல்லை தெரியுமா? அப்புறமேல அதை லிக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. ஆமாம், கங்க்ராச்சுலேஷன் எதுக்குன்னு கேட்க மாட்டியா? சர்ப்ரைஸ். நான் நாளைக்கு ஏமாந்துடக்கூடாது ஜேகே. ப்ளீஸ் காட் ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ரைட் பண்ணி முடிச்சுட்டு பை யுவர் லவ்னு போட்டு அந்த லெட்டரை நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்து வைக்கிறீங்க. அந்த பாக்ஸ்குள்ளே இந்த லெட்டரை வைக்கிறீங்க. அதில் அவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் எதையுமே சென்ட் பண்ணலை. எல்லாத்தையுமே நீங்கள் ரைட் பண்ணி உங்களுக்குள்ளே தான் வச்சுக்கிறீங்க. டெய்லியும் டைரி ரைட் பண்ணுவீங்க. ஜேகேயோட குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்குவீங்க. ஜேகே ஈவன் கசக்கி போடுற ட்ராஷை கூட நீங்கள் எடுத்து அவ்வளோ பத்திரமா நீங்கள் வச்சுக்குவீங்க. அவனோட மெமரிஸ்ன்னு பார்த்தா உங்கள்கிட்ட நிறையா இருக்கும். அவனுக்கே தெரியாமல் நீங்கள் அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்து பெரிய ஆல்பம் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஜேகேன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே தான் ஆஸ் யூஷுவல் உங்களோட மார்னிங் ரொட்டீன் எல்லாமே முடிஞ்சு நீங்கள் இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. ஜேகே இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி துருதுருன்னே இருக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட போகிறீங்க. எல்லாருமே உங்களை பார்த்தோன்னே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. மேம், அந்த ஃபைல் நேற்று நான் சப்மிட் பண்ணிட்டேன். ஐநோ, நான் பார்த்தேன். தென் மேம், ப்ராஜெக்ட்க்கு எங்களுக்கு இன்னும் 1 டே மட்டும் வேணும். ஸோ அது உங்களால் தர முடியுமா? இல்லை, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி டிசைன் மட்டும் தான் பண்ணணும். அதனால தான். இட்ஸ் ஓகே, எடுத்துக்கோங்க. ஜேகே, எஸ் மேம், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன்
அவனுக்கு கை கொடுக்குறீங்க. சயங், சோமி, பி எல்லாரும் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் இது நீங்க யாருக்குமே பண்ண மாட்டீங்க. நீ அப்படியே கை நீட்டிட்டு நிக்கிறீங்க. அவன் உங்கள பார்க்குறான். அம் மேம் இல்ல ஜஸ்ட் சொன்னாங்க. அதனால விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓ! ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட்குள்ள வந்து ஹேண்ட குடுக்குறான். நீங்க அவன் ஹேண்ட் அப்படியே கப் பண்ணி, ஷேக் பண்ணிட்டு அவன பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க் யூ மேம். ஹேப்பி பர்த்டே டூ யூ. ஆ தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய எடுக்க பார்க்குறான். ஐ விஷ் யூ ஹேப்பியஸ்ட் பர்த்டே டூ யூ. அம் தேங்க் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டபனாக தான் அவன் ஹேண்ட் எடுக்கிறான். பிகாஸ் நீங்கள் ஹேண்டே விட்டுருக்க மாட்டீங்க. அவனையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அம் ஓகே மேம் அப்படிங்கிறான். யா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் கேபின் போனோடனே சைமன் அங்கிள் தான். என்னம்மா ஒரு வழியாக விஷ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் அங்கிள். ஃபர்ஸ்ட் டைம் அவன் என்னை டச் பண்ணியிருக்கான் தெரியுமா? தேங்க்ஸ் இந்த ஐடியா கொடுத்ததுக்கு. ம் ஆனால் அங்கிள் எல்லாரும் இருக்கும்போது விஷ் பண்ணா கண்டிப்பாக ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? மா இது காமனாக உள்ளதுடா. நீ தான் அவன்கிட்ட பயந்துக்கிட்டே பண்ண மாட்ட. மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஓகே தானே இப்போ நீ? அங்கிள் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆயிடுச்சு தெரியுமா எனக்கு. அவன் கையை விடவே எனக்கு தோணலை. ஆனால் கையிலேருந்து டக்குன்னு எடுத்துக்கிட்டான். ம் பார்த்தேன். அப்புறம் அங்கிள் நான் சொன்னதெல்லாம் ரெடி தானே? ம் ரெடிடா, எல்லாமே ரெடி. ம் அங்கிள் விஷ் பண்ண மாட்டீங்களா? உன் மனசுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் அவனை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டா எப்படி சொல்லணும்னு. ஒயன்மா வெறும் ஹாப்பி பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்ட் ஷேக்கை நேற்று நைட்லேருந்து நீ எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீ டார்ச்சர் பண்ணிட்ட தெரியுமா? ஒரு 200 டைம்னாசி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பியா? அங்கிள் 500 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஹாப்பி பர்த்டே ஜேகே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு இந்த 3 செகண்ட் கை கொடுக்குறதுக்கு. பார்த்தீங்கல்ல எவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்து முடிச்சேன்னு. அம்மாடியும் எப்படி தான் நீங்கள் தெரில. சரி ஓகே, நீ சொன்ன மாதிரி நான் ஈவினிங் எல்லா மீட்டிங்குமே கேன்சல் பண்ணிட்டேன். ஒரு சிலதுக்கு நீ இருந்தே ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதை நான் பார்த்துக்கிறேன். அங்கிள் நீங்களும் இருக்க வேணாம், நீங்களும் என் கூடயே வாங்க. இல்லைடா, நீயும் இல்லை நானும் இல்லைன்னா அந்த மீட்டிங்கை ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல, அதனால தான். இல்லை அங்கிள் ப்ளீஸ், எனக்கு நீங்கள் இருந்தால் தான் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ். சரிடா ஓகே அங்கிள், நான் உங்க கூட இருக்கேன். ஓகே அங்கிள். அப்போ அங்கிள் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே சொல்லிடட்டா? அப்படியே சொல்கிறேங்கிறத விட உன் மனசுக்கு என்ன தோணுதோ நீ அப்படி சொல்லு, சரியா? சீரியஸா தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜேகே தான் பேக் எடுத்து போட்டுக்கிட்டு அர்ஜென்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்கான். ஒரு பெரிய ஹோட்டல் தான். உள்ளே என்ட்ரு ஆகும்போது எக்ஸ்கியூஸ் மீ ஒட் யூ வாண்ட் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கார்டு எடுத்து வைக்கிறான். ஓ ஓகே சார் திஸ் வே யூ ஹேவ் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழி காட்டுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரஃப் பண்ணிக்கிட்டு, பிகாஸ் அவ்வளோ ஸ்வெட்ஸாக இருக்குது ஓடி வந்ததில்ல, அவன் ஃபேஸ் எல்லாம் அப்படியே தொடச்சிக்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறான். அவன் அப்படியே ஸ்டாப் ஆகிறான். பிகாஸ் அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வரும்போது இந்த ஸ்விம்மிங் பூல் செட்டப் கிட்ட ஒரு டேபிள் டின்னர் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கு. நிறையா ஹார்ட் ஷேப்பில் பலூன்ஸு, கேண்டில்ஸு, ஃப்ளவர்ஸு, லைட் செட்டிங் சொல்லிட்டு அப்படி இருக்குது. அவன் அப்படியே தயங்கி நின்று போய் பார்த்துட்ருக்கான். அங்கே நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. ஜிக்கி அப்படியே பயந்த மாதிரி, ஒரு மாதிரி நர்வஸாக, ஒரு மாதிரி புரியாத மாதிரி அவங்கள பார்த்து அப்படியே கிட்ட வரான். நீங்கள் அவனை பார்த்தோன்னே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. நீங்கள் இன்னமும் இந்த ஆஃபீஸ் அவுட் பீட்டில் தான் அப்படி தான் இருக்கிறீங்க. அவன்கிட்ட வந்து குட் ஈவினிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே உங்க நீஸ் கிட்ட ஹேண்டை வச்சு நீங்கள் பவ் பண்ணுறீங்க. சாரி மேம், சைமன் சார் சொன்னார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வரதுக்கு, ஏதோ அர்ஜென்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்களா? ஆமாம் ஜேகே, அர்ஜென்ட் தான். ஒயன் நான் லைன்லேயே தான் இருக்கேன், நர்வஸ் ஆகாத. அங்கிள் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டப்பட்டுக்கிட்டு உங்கள் இயர்ஸ் கிட்ட கையை வாங்குறீங்க. ஓகே நர்வஸ் ஆகாத அங்கிள், பயமாக இருக்கா அங்கிள். மேம் வர சொல்லியிருந்தீங்களா? மேம்
அங்கிள் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அவசரத்துல என்ன பண்ணிடுறீங்கன்னா, காதுல இருந்த அந்த ப்ளூடூத் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க அத ரிமூவ் பண்ணிடுறீங்க. அச்சச்சோ! போச்சே! பாப்பா ஏன் ரிமூவ் பண்ணான்னு தெரியலையே! நானும் இல்லன்னா ரொம்ப பயப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு, சைமன் அங்கிள் அந்த மோட்டலுக்குள்ள வந்துட்டுருக்கிறாரு. நீங்க தான் ஓகே. நம்ம என்ன பேசணுமோ அத பேசிறலாம். ஓகே. மேம் வர சொல்லியிருந்தீங்க. ஆ ஜிகே ஒன் செக் அப்படின்னு சொல்லிட்டு, பெருசா பிரீத் அவுட் எடுத்துட்டு, உட்காரு ஜிகே. இட்ஸ் ஓகே மேம். இல்ல பரவால்ல கொஞ்சம் உட்காருயா பேசணும். ஆ ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சேர்ல உட்காந்துட்டு பக்கத்துல அந்த பேக்க வைக்கிறான். அவனுக்கு ஆப்போசிட்ல நீங்க உட்கார்றீங்க. அவன ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்கள சுத்தி எல்லா அட்மாஸ்பியரையும் பார்த்துட்ருக்கான். ஓகேடா நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்ட முடிச்சுக்கலாம். பேலன்ஸ் சொல்லிட்டு 2/2ல பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் பிடி ஸ்ட்ரீம் டெக் 2.0 டாப் டாப். வி சி லவ் யூ ஆல்.